சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து தலையணையால அமுக்கி மூச்சை நிறுத்தி கணவனை கொலை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு மனைவி. கள்ளக்காதலை கண்டிச்சதால அப்பாவி கணவனுக்கு நேர்ந்த பயங்கரம் இது. முகத்தில் கருப்பு துணியை மூடி காட்சிப்படுத்தப்படும் இந்த மூவரும் சாதாரணமானவர்கள் இல்லை. கள்ளக்காதலை கண்டித்த கணவனை சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தலையணையால் அமுக்கி மூச்சை நிறுத்திய படுபாதக கள்ளக்காதல் ஜோடி இது. 2 முறை கொலை செய்ய முயன்று தோல்வியடைந்ததால் 3வது அட்டெம்ப்டில் தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 இந்தியாவே சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்த நேரம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் பகுதி மட்டும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. இதே பகுதியை சேர்ந்தவர் நள்ளி ராஜு. 34 வயதான இவருக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு மௌனிகா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி அன்று வெளியே சென்ற நள்ளி ராஜு மீண்டும் வீடு திரும்பவில்லை என உறவினர்களிடமும் அக்கம் பக்கத்தினாரிடமும் கூறியிருக்கிறார் மௌனிகா. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. 2 நாட்கள் நடந்த தேடுதல் வேட்டையில் 7ஆம் தேதி அன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த புதருக்குள் நள்ளி ராஜு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ராஜுவின் சடலத்தை ஆய்வு செய்ததில் உடலில் காயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறது. அருகே அவரது 2 சக்கர வாகனமும் இருந்துள்ளது. இதனால் நடந்திருப்பது விபத்து மரணம் அல்ல என்று சந்தேகித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் 5ஆம் தேதி இரவு 2 பேர் 2 சக்கர வாகனத்தில் சந்தேகப்படும் வகையில் நள்ளி ராஜுவின் வீட்டருகே சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. உடனே அந்த இருவரையும் போலீசார் தட்டி தூக்கி விசாரித்த போது கள்ளக்காதல் விவகாரத்தில் ராஜு கொல்லப்பட்ட உண்மை அம்பலமானது. இந்த திட்டத்தின் முழு சூத்திரதாரி நள்ளி ராஜுவின் மனைவி மௌனிகாதான். ஆம், மௌனிகாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த உதய்குமார் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாக மலர்ந்திருக்கிறது. உதய்குமாரும் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்தவர். இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். இந்த கள்ளக்காதல் லீலைகள் ஒரு கட்டத்தில் கணவன் நள்ளி ராஜுவுக்கு தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போனவர் தகாத உறவை கைவிட சொல்லி கண்டித்திருக்கிறார். ஆனால் இருவரும் தொடர்ந்து உறவை வளர்த்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மௌனிகாவை காதலன் உதய்குமாருடன் பேச முடியாதபடி வீட்டிற்குள் சிறை வைத்திருக்கிறார் நள்ளி ராஜு. இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் கணவனை கொன்றுவிட்டு காதலனுடன் சேர்ந்து வாழ திட்டம் போட்டிருக்கிறார் மௌனிகா. அதன்படி உதய்குமார் ஒரு பெண்ணை போல நள்ளி ராஜுவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி ஆசையை தூண்டி தனிமையில் சந்திக்க அழைத்திருக்கிறார். வந்தால் கொன்றுவிடலாம் என்பதுதான் ஸ்கெட்ச். ஆனால் நள்ளி ராஜு அந்த ஆஃபரை நிராகரித்து விட்டார். இதனைத் தொடர்ந்து மது போதையில் ஆழ்த்தி ராஜுவை வீட்டில் வைத்தே கொலை செய்ய துணிந்தனர். ஆனால் ராஜு ஃபுல் போதையிலும் தெளிவாக இருந்ததால் அந்த முயற்சியும் வீணாகிவிட்டது. இதனை அடுத்துதான் 3வது ஸ்கெட்சாக தூக்க மாத்திரையை கையில் எடுத்திருக்கிறார்கள். 5ஆம் தேதி அன்று இரவு 10 தூக்க மாத்திரைகளை ராஜுவுக்கு உணவில் கலந்து கொடுத்திருக்கிறார் மௌனிகா. அதை சாப்பிட்டவுடன் ராஜு மயங்கிவிட உடனே கள்ளக்காதலன் உதய்குமார் வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். அடுத்த கணமே நண்பர் மல்லிகார்ஜுன் என்பவருடன் 2 சக்கர வாகனத்தில் விரைந்திருக்கிறார் உதய்குமார். அங்கே மயங்கி கிடந்த ராஜுவின் கை கால்களை மௌனிகாவும் மல்லிகார்ஜுனும் பிடித்து கொள்ள உதய்குமார் ராஜுவின் முகத்தில் தலையணையால் அழுத்தி மூச்சு திணற வைத்து கொலை செய்திருக்கிறார். இரவோடு இரவாக சடலத்தை 2 சக்கர வாகனத்தில் கொண்டு சென்று
SC காலனி பகுதியில் வீசிவிட்டு ராஜுவின் பைக்கையும் அருகில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் நள்ளிராஜுவை கொன்ற மனைவி மௌனிகா, கள்ளக்காதலன் உதய்குமார், கொலைக்கு உடந்தையாக இருந்த நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.